தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சித்திரை மற்றும் வைகாசி மாசத்துல குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இப்போ ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு, அர்த்தாஷ்டம சனியாக. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய 3ஆம் இடத்திலிருந்து நமக்கு 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். குரு பகவானும் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வார் கேது பகவானோட. ஸோ கிரக சஞ்சாரங்களில் நமக்கு சனி, ராகு, கேத்து, குரு நாளுடைய பார்வையும் அவ்வளவு சாதகமாக அமையவில்லை. தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றாலும் கேதுவோடு சேர்ந்து அவர் வரத்தினாலேயும் 4ஆம் இடத்துல நமக்கு சனி பகவான் ஏற்கனவே இருக்கிறதுனாலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் நண்பர்களாலும் உங்கள் உறவினர்களாலும் வந்து சேரும். ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் வெளியில கிடையாது, உங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு சத்ருக்கள் இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு கடன் கொடுப்பதோ, குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கு கடன் கொடுப்பதும், இந்த நகையை வச்சு அடமானம் கொடுக்கறது, இல்லை சொத்தை வச்சு அடமானம் கொடுக்கறது அப்படிங்கிறத 10 தடவைக்கு நீங்கள் யோசிச்சுட்டு செயல்படுவது மிகவும் நல்லது. 4ல் சனி பகவானும் 4க்குடைய குரு பகவான் கேத்துவோடு இருக்கார். அதனால் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டமோ அல்லது பண கஷ்டமோ வரலாம். தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது மற்றவர்களுக்கு சென்று வக்காலத்து வாங்குவதையோ தவிர்க்கலாம். அலுவலக விஷயங்களிலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க பணியில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தேவையில்லாத வழக்கு, விசாரணை, இப்படிப்பட்ட ஒரு சில அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் வந்து சேரும். 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 2க்குடைய சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் நம்மளினுடைய பேச்சால் சில பிரச்சனைகள் வரலாம். குடும்பக்காரகன் சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4க்குடைய குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே காதல் வாழ்க்கையில் சில தோல்விகளும் மற்றும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் மனைவியோ கணவனோ ஒரு இடைக்கால பிரிவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் இந்த பராபவ வருடத்தில் அவசியம் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் விநாயக பெருமான். பிள்ளையார்பட்டி சென்று விநாயகரை வழிபாடு செய்து, காணிப்பாக்கம் சென்று அங்கு விநாயகருக்கு கணபதி ஹோமம் செய்து கொள்வது இந்த நவகிரக தோஷத்தை விடுவிக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் குடும்பத்தாரிடையே வந்து போகும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சில மன உளைச்சல் வருவதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து போகலாம். சர்ப்பம் சார்ந்த ஆலய வழிபாடுகள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறந்தது. அங்காளம்மன் வழிபாடும் மற்றும் அமாவாசை மாலை நேரத்தில் அங்காளம்மன் ஊஞ்சலிடுவதை கண்டுகளிப்பதும் இவர்களுக்கு நல்ல பரிகாரமாகும். மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரை சென்று வழிபாடு செய்யலாம். ஆதிகேசவ பெருமாளை நீங்கள் ஒவ்வொரு மாதம் தோறும் ஏகாதேசி தினத்தில் சென்று வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் தீரும்.